கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஜூலை 1 ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட். ஆனால் கைதுக்கு முன்னாடி நாள் ராத்திரி 7:30 மணிக்கு மேலே ஒரு ஜிபேல பணத்தை அனுப்பிச்சிட்டு மறுநாள் காலையில் 5:30 மணிக்கு போய் வீட்டை தட்டியிருக்காங்க. அப்போ காலையில் 2 கேஸ் 2 எஃப்ஐஆர் இருக்குன்னாங்களாம், மதியானம் 6 எஃப்ஐஆர் இருக்குன்னா, சாயந்தரம் 5:30 மணிக்கு 17 எஃப்ஐஆர் இருக்குனாங்க. 17 கேஸ்லையும் அடுத்த 90 நாள் அவர் உடல்நிலைக்காக நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஹார்ட்லேயும் ஏதோ ப்ராப்ளம் இருந்து ஹார்ட்டில் ஸ்டென்ட் வைக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறாங்க. ஆனால் இவருடைய இந்த லெட்டர் 2 வாரம் கழிச்சு முதல் லெட்டர் வந்துச்சு, திருப்பி இன்னொரு லெட்டர் லீக் ஆயிடுச்சு. இதை லீக் செய்தது முதல் குடும்பத்தின் ஆலோசனையோடு உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் அப்படிங்கிறாங்க. இந்த நம்பரை மாத்திரம் வாட்ஸ்அப்ல ஸ்கேன் பண்ணி அனுப்புவாங்களாம். அவர் இந்த முழு நோட்டை காட்டினா இவர் சொல்ற பேங்க் அக்கௌண்ட்ல பணமும் கொஞ்சம் கேஷும் 880 கோடி வரும். நாங்கள் 2538 பேருக்கும் 35 லட்சம் போட்டீங்கன்னா தமிழ்நாடு அரசுக்கு வந்த பாக்கெட்டுக்கு வந்தது 38 கோடி ரூபாய். நிச்சயமாக அடுத்த 3 மாதங்கள் ஊழல் செய்தவர்கள் அதற்கு உரிய பலனை அனுபவிப்பார்கள். 4ஆம் தொன்னையர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம்மா. சவுக்கு சங்கர் அவர்கள் இப்போ நிபந்தனை ஜாமீன் அப்படின்றதுல வெளியே வந்திருக்காரு. ஆனா நீதிபதி அவர்கள் பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் இடி கேஸ்ல மாட்டின அந்த கேஸ்ல ஏன் இவ்வளவு ஆர்வத்தை காட்டல அப்படின்ற கருத்தை முன் வச்சிருக்காரு சார். இதை எப்படி பார்க்கலாம் சார்? இல்லை, முதல்ல சவுக்கு சங்கர் கேஸை நம்ம லைட்டாக டச் பண்ணிடுவோம். அதாவது திரு சவுக்கு சங்கர் யூடியூப்ல பேசும் பொழுது பல விஷயங்கள் பேசுவதில் பலருக்கு உடன்பாடு கிடையாது. சரியா, ரொம்பவும் ஆபாசமாக சில குறிப்பிட்ட நபர்களை உதாரணமாக கமிஷனரையே தாக்குறார், சென்னை கமிஷனரை தாக்குறார், சில அதிகாரிகளை தாக்குறார், அவங்களுக்கு பேரெல்லாம் கொடுத்துக்கிட்டு அதாவது அவருடைய ஒரு நாளைக்கு ஆவரேஜா 1 மணி நேரம் பேசுறாருன்னா 50 நிமிடம் தினமலர், ஜூனியர் விகடன், எக்ஸ்பிரஸ் போன்ற பத்திரிகையில் வரதை வச்சுக்கிட்டு சொல்றாரு. ஆனால் ஒரு 10 நிமிஷத்துல அன்றைய கோர்ட் செய்திகள் மற்றும் சில தனக்கு வந்த தகவல்கள்னு சொல்றப்ப அதில் அவர் ஆதாரம் இல்லாத சில விஷயத்தையும் பேசுறார். ஆனா இப்ப அந்த விஷயத்துக்காக தனிநபர் தாக்குதலுக்காக அவர் பேர்ல கேஸ் போட்டிருந்தா அவர் என்னை அவதூறு செய்தார்னு வழக்கு போடணும். ஆனால் இவர் பேர்ல அப்படியெல்லாம் போடாம ஒரு பார்ல நடந்த சண்டையில ஒருவர் கைதாகி அதன் தொடர்ச்சியா போறப்ப அந்த கைதான ஒருவர் அந்த ஒரு சினிமால நடிக்கிறாரு. அந்த படமே போதைப் பொருளில் தயாரிக்கிறதுன்னு சொன்னப்ப அவர் தயாரிக்கல, நான் தான் தயாரிக்கலன்னு அந்த தயாரிப்பாளர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததாகவும் அதில் கைதானார். அதுலயும் எடுத்து பார்த்தால் அந்த அப்படின்னு அவர் போய் எல்லா சேனல்லையும் பேட்டி கொடுத்தார். ஆனால் சைதாபேட் கட்ல அவர் கொடுக்கல. அந்த கேஸ் அவருக்கு முதல்ல வந்த கேஸ் அவர் அந்த வேறொரு பார் ஒன்று அவருடைய அப்பா ராமச்சந்திரன் ஹரிச்சந்திரன் கொடுத்த கேஸ்ல இவரை கைது பண்றாங்க. அதுல 94,000 ரூபாய் ஜிபே வழியாக கொடுக்கப்பட்டதுன்றாங்க. இந்த ஒரிஜினல் இவர் பேசியதாக சொல்ற வீடியோ மே 25ஆம் தேதி, கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஜூலை 1 ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட். ஆனால் கைதுக்கு முன்னாடி நாள் ராத்திரி 7:30 மணிக்கு மேலே ஒரு ஜிபேல பணத்தை அனுப்பிச்சிட்டு மறுநாள் காலையில் 5:30 மணிக்கு போய் வீட்டை தட்டியிருக்காங்க. ஆச்சா, அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்குள்ள வெளில இதெல்லாம் விட்டுருங்க, எல்லாரும் பார்த்துருப்பாங்க. ஸோ இதையெல்லாம் சுட்டி காட்டிட்டு ஜிபேல ஒருத்தன் பணம் போட்டுட்டாங்கிறத முன்னாடி நாள் போயிட்டு மறுநாள் அரெஸ்ட் பண்றீங்க. அது என்ன கொலையா நடந்துருச்சு? அதை தவிர உட்காந்து அவரை இது தவிர ஜெயிலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை ஆக்சுவலா பெயில்னு நம்ம சொல்றோமே தவிர கொடுக்கப்பட்டது அவர் உடல்நிலை அடிப்படையிலான பெயில் தான். அவருக்கு பல வியாதிகள் இருக்கிறது. இல்ல வீடியோ செந்தில் பாலாஜி படுத்துக்கிட்டு என்ன போஸ்ட் எல்லாம் கொடுத்தாருன்னு தெரியும். அப்புறம் அமைச்சரானப்ப எந்த வியாதியும் தெரியல. ஆச்சா, அதனால தயவு செய்து ஒரு இது வேண்டாம். இல்ல இங்க என்ன பிரச்சனைனா நம்ம இப்ப இந்த ஜெனரேஷன்ல நம்ம 45 வயசுக்கு மேல இருக்க எல்லாருக்குமே சுகர் இருக்கும், வேற பிரச்சனை ப்ரெஷர் இருக்கும். அந்த மாதிரி இவருக்கு ப்ரெஷர் சுகரோடு ஹார்ட்லயும் ஏதோ ப்ராப்ளம் இருந்து ஹார்ட்ல ஸ்டென்ட் வைக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறாங்க. ஸ்டென்ட்டுங்கிறது ஃபாரின்ல வர சில இன்ஜெக்ஷன், அது 6 மாசத்துக்கு ஒரு தடவை மாத்தி வைக்கணும். இதையெல்லாம் இவரை போய் நீங்க யாரை கைது பண்ணாலும் கொண்டு போனீங்கன்னா ஒரு பிசிஷியன், ஜெனரல் பிசிஷியன் டெஸ்ட் பண்ணிட்டு இவர் உடல்நிலை நன்றாக இருக்கிறதுனால தான் ஜெயிலுக்கு அவர் முதல் பார்த்துட்டு இவருக்கு பிபி மாறிக்கிட்டே இருக்கு, கொஞ்சம் இது இசிஜி எடுத்து அனுப்பிச்சுட்டு அனுப்பலான்றாராம். அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் பேசின உடனே ஒரு டெம்பரரி மருந்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்களாம். இதையெல்லாம் அவர் பதிவு செஞ்ச உடனே இப்போ போன முறை அவருக்கு ஏதோ ஒரு முறை கிட்டத்தட்ட ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்தது. அது சுகர் இருக்கவங்களுக்கு தெரியாது. அங்கதான் வரேன். இவருக்கு போட்ட வழக்கு இப்ப கொடுத்திருக்கிற ஜாமீன் முழுக்க உடல்நிலை அடிப்படையில தான். ஆனால் அதுக்கு எது போலீஸ் தரப்புக்கு பாதகமா போச்சுன்னா அவருக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. அதை தாண்டி அவரை ஜெயிலில் வச்ச உடனே 13வது வார்டுங்கிற வார்டில் வச்சுட்டு அதுக்கு எய்தாப்புல மரத்து மேல ஒரு கேமராவை வச்சுட்டு அங்க ஒரு போலீஸ் சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட், பக்கத்துல யாரு கூடயும் பேச முடியாது, அவர் என்ன பண்ணாலும் கேமரா பார்க்குற மாதிரி இதெல்லாம் திட்டமிட்டு அதை கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு 10 நாள் தொடர்ந்து இருந்தீங்கன்னா நமக்கு பைத்தியமே பிடிச்சிடும்.
உங்களுக்கு இன்னைக்கு பேப்பரும் கொடுக்க மாட்டாங்க, மொபைலும் கிடையாது, உட்காந்துட்டே இருக்கணும். நீங்கள் அப்படி யார் கூட பேசினாங்களோ அவங்கள மாதிரிட்டே திரும்பி பேச விட மாட்டாங்க. இப்படி வைக்கிறது இதெல்லாம் உலக அளவில் மனித உரிமைக்கு எதிரானது. இதையெல்லாம் சுட்டிக்காட்டி திட்டமிட்டு இவரை பழி வாங்குறாங்க. இவர் ஏதோ யூடியூப்ல பேசினார் அப்படின்னு ஒன்று நீதிபதி என்ன சொன்னார்னா, இவர் பேசுவது தவறென்றால் தாராளமாக வழக்கு போடுங்கள். இவர் அவதூறு பேசினார். உதாரணமா ஒரு சின்ன கேஸ் மாத்திரம் சொல்லிட்டா புரிஞ்சிடும். வண்டலூருக்கு பின்னாடி இருக்கிற ஊனமாஞ்சேரிங்கிற ஊர்ல ஒரு பாலம் கட்டுறாங்க, மர்ம பாலம்னு தினமலர்ல பேப்பர்ல வந்துச்சு செய்தி. அவங்க போய் கேட்குறாங்க, இந்த துறை கேட்ட பிடபிள்யூ கேட்டா நாங்க கட்டலங்கிறாங்க, கிராமத்தை கேட்டா அப்படின்னு மர்ம பாலம்னு போடுறாங்க. இவர் எதையோ விசாரிச்சுட்டு பார்த்துட்டு அடுத்த நாள் சொல்றாரு, தினமலர் நியூஸை காட்டிட்டு, இந்த பாலத்தில் இது ஒரு ஃபிலிம் சிட்டி வருகிறது, இது வேல்ஸ் காலேஜ் ஓனர் கட்டுறார், 300 ஏக்கர் வச்சிருக்காரு. அதுக்கு அடுத்து 2 நாள் கழிச்சு, இல்ல அவர் எனக்கு அங்க 1/2 இன்ச்சு கூட நிலம் கிடையாது, அங்க ஒரு இவருக்கு விடுதலை தள ப்ரொடியூசர் தான் 300 ஏக்கர் வச்சிருக்கார் அப்படின்ட்டு. அதுக்கு 2 நாள் கழிச்சு இது நமக்கு நம்மை திட்டத்தோடையும் சுய பணத்திலையும் கிட்டத்தட்ட அந்த விடுதலை பட ப்ரொடியூசர் எல்ரட் குமாருடைய ஒரு கம்பெனி தன்னுடைய 50% பணத்தை போட்டு கட்டுது. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு இல்ல இது எனக்கு அங்க 30 ஏக்கர் தான் இருக்கு, வேற யாருக்கோ 270 ஏக்கர். இப்படி மாத்தி மாத்தி இது இவங்க 3 பேரையும் இவர் பேர்ல கேஸ் போட்டிருக்கலாம். இவர் சொன்னது ஏன்னா இவருடைய வியூஸ் பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துலேருந்து 3-4 லட்சம் கூட போகுது. ஸோ என்ன வேல்ஸோ இல்லை போட்டிருக்கலாம். இந்த மாதிரி கேஸ் போடாமல் ஜூலை மாதம் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு முன்னாடி நாள் ராத்திரி பணத்தை அனுப்பிச்சிட்டு கொண்டு பண்ணுறேங்க. இதாவது ஏன்னா ஏற்கனவே வந்த தீர்ப்புகள் யூடியூப்ல பேசினதுக்கு யாரும் கைது பண்ணக்கூடாது, அதுக்காக கைதை தாண்டி பிளாக்மெயில் பண்ணுறார், பணத்தை வாங்குறாருன்னு பொய் கேஸ் போட்டதாக நீதிபதி ஃபீல் பண்ணார். ஸோ இதோட என்ன வந்துச்சுன்னா, இவர் பேர்ல வெளியில இருந்த ஆபத்து 48 கேஸ் பழைய கேஸ் இருக்குன்னார். அப்ப இவங்க என்ன சொல்லிட்டாங்க, 17 எஃப்ஐஆர் புதுசா போட்டிருக்காங்க. அதாவது அன்னைக்கு காலையில வந்தப்போ என்னுடைய நெருங்கிய நண்பர் தான் திரு ராமமூர்த்தி தான், அவருக்கு மூத்த வழக்கறிஞர், அவருடைய இது வழக்கறிஞரின் ரெக்கார்டு வேற, பட் மூத்த வழக்கறிஞர் அவர் போன வாரம் ஒரு 15 நாள் முன்னாடி பேட்டி எடுத்தப்ப ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டிருந்ததுனால ராமமூர்த்தி சார் தான் போனார். அப்ப காலையில 2 எஃப்ஐஆர் இருக்குன்னாங்களாம், மதியானம் 6 எஃப்ஐஆர் இருக்குன்னா, சாயந்தரம் 5:30 மணிக்கு 17 எஃப்ஐஆர் இருக்குனாங்க. 17 கேஸ்லயும் அடுத்த 90 நாள் அவர் உடல்நிலைக்காக நீங்க பண்ணக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனா வேற ஏதாவது கேஸ் போட்டால் முடியும். இன்னைக்கு காலையில் அவர் ட்வீட் போட்டிருக்கிறது, அவங்க அம்மாவுக்கு வேற ஒரு சம்மன் கொடுத்து 20 போலீஸ் வீட்டுக்கு வந்தாங்கன்னு. இன்னைக்கு இப்போ இதெல்லாம் திட்டமிட்டு. இப்போ நீங்கள் கேட்டது இன்னொரு கேள்வி கேட்டீங்க, அதாவது இடி ஒரு 2 லெட்டர் எழுதியிருக்குமா டிஜிபிக்கு, 2 இல்லை 3 லெட்டர் இருக்கு. ஒரு இது 1 வருஷமா நடக்குது. அதாவது மணல் கொள்ளையில் மணல் அள்ளுறதுன்னு சொன்னால் எவ்வளோ அள்ளி இருக்காங்கன்னு நீங்கள் ஒரு லாரிக்கு ஒரு ரேட்டு வச்சுருப்பாங்க நம்ம கவர்மெண்ட். அதுபடி எடுத்தது 38 கோடி ரூபாய்க்கு. அரசுக்கு வந்த கணக்கு நமக்கு தமிழ்நாடு அரசுக்கு வந்த பாக்கெட்டுக்கு வந்தது 38 கோடி ரூபாய். ஆனால் எடுக்கப்பட்டது பல மடங்கு அப்படின்னு டவுட் பட்ட உடனே அவங்க இடி பல டெஸ்ட் பண்ணி அது அப்புறம் வருவோம், அது ஜாஸ்தியாக எடுத்திருக்காங்கங்கிற வழக்கு. அது 4780 கோடிக்கு எடுக்கப்பட்டதுன்னு. அதுக்கு டிஜிபிக்கு 1 வருஷம் முன்னாடி லெட்டர் போட்டு அவங்க இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடலன்னு கேஸ் நடத்தி முந்தானத்தி கூட அதை பற்றி ரிப்போர்ட் வந்துச்சு. அதை தாண்டி திரு KN நேரு அவர்களுடைய தம்பி ஒரு பேங்க்ல கடனை வாங்கிட்டு 25 கோடி கடனை வாங்கிட்டு ஏதோ கொஞ்சம் பணம் கட்டி 2013 கடன் வாங்கினார். 2021 அந்த பேங்க் IOB கேத்தீட்ரல் பிரான்ச்னு நம்ம டிவிஎஸ் மவுண்ட் ரோட்ல இருக்கு, அந்த பிரான்ச் 23 கோடி பாக்கி இருக்கிறது அப்படின்னு சிபிஐ கேஸ் ஆகுது. அந்த எஃப்ஐஆர்ல உள்ள போனா அவருடைய தம்பி வீட்டில், ஏன்னா வாங்கின கடன் எவ்வளோ 25 கோடி 2013 சும்மா டிவிஹெச் நிறுவனம்ங்கிறது தான் அவருடைய கம்பெனி பேர். டிவிஹெச்னா ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ். அந்த டிவிஹெச் வெப்சைட்ல போட்டால் 2013 ஒரே ஒரு ப்ராஜெக்ட், அபிராமி தியேட்டர் தெரியுமா பரசுவாக்கத்தில், அது பக்கத்து ரோட்டில் டிவிஹெச் லும்பினின்னு ஒரு ப்ராஜெக்ட் கட்டியிருக்காங்க. அடிமனையுடைய ஏரியா 4 லட்சம் சதுரடி, கட்டியிருக்கிற பில்டிங் ஏரியா 10 லட்சம் சதுரடி, சூப்பர் பில்டப் ஏரியான்னு வித்த ஏரியா 16 லட்சம் சதுரடி. 16 லட்சம் சதுரடி வித்து இன்னைக்கு அதோடைய ரேட்டு 30,000 to 35,000 ரூபா. இன்னைக்கு அந்த ஒரு ப்ராஜெக்ட் 19 மாடி, அந்த ப்ராஜெக்டுடைய மதிப்பு இன்னைக்கு பல ஆயிரம் கோடிகள் போகும். இதே மாதிரி அடையாறில் இது ஒன்று கட்டியிருக்காரு. இது நம்ம எல்பி ரோட்டில் நுழைஞ்சிங்கன்னா டிவிஹெச் ஸ்கொயர் ஒன்று இருக்கும், அது ஆண்ட்ரியூல்னு மத்திய அரசு நிறுவனத்தை இடத்த வாங்கி கட்டினது. இதெல்லாம் 19 மாடிங்க. நம்ம தமிழ்நாட்டுடைய அதானி யாருங்க? கலாநிதி மாறன் சொல்லலாம், சன் டிவி சொல்லலாம்ல. அவங்க ஆஃபீஸ் இருக்கிற இடம் நம்ம பீச் ரோட்ல இருந்து சாந்தோம்ல ஏத்தாப்புல, அதுக்கு அடுத்தது டிவிஹெச் ஒரு கட்டியிருக்கு. அதாவது இதெல்லாமும் 19 10 மாடி. எத்தனை நாளைக்கு அவங்க மேல இன்னும்
அந்த வழக்குக்கான இல்லை வரேன் கிடைக்கும். ஸோ இவ்வளவு 1000 கோடிகள் மதிப்புள்ள ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் வந்து நான் பெரிய பில்டிங் மாத்திரம் சொல்கிறேன், இது மாதிரி சின்ன பில்டிங் பல ஆயிரம் கோடி. அதாவது இன்னைக்கு சதுரம்னு ஒரு கம்பெனியே சொல்கிறீங்க, பெரிய எங்கே பார்த்தாலும் ப்ராஜெக்ட்டு ஒரு ஜி போட்ட சதுர கம்பெனி கட்டுதுன்னு. இதை விட இவர் அதிகமாக ரியல் எஸ்டேட்டில் பண்ணியிருக்கார். இதில் முதல் குடும்ப பணம் இருந்துதான்னு நமக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப பேங்க்குக்கு 23 கோடி ரூபாய் பாக்கி வச்சுருந்தாருன்னு வந்துச்சு. அப்போ அவருடைய வீட்டுக்கு போய் பார்த்தா, அவருடைய தம்பி வீட்டு ஆஃபீஸில் போய் பார்த்தா கவர்மெண்ட் வேலைக்கு ஆள் எடுத்திருக்காங்க. அந்த வேலைக்கு ஆள் எடுத்த 2538 போஸ்டில் ஒரு 150 பேருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காங்க. அவருடைய பிஏ இந்த 10 ரூபா நோட்டில் இந்த நம்பரை மாத்திரம் இது பண்ணி அனுப்புவாங்களாம். இந்த நம்பரை மாத்திரம் வாட்ஸ்அப்பில் ஸ்கேன் பண்ணி அனுப்புவாங்களாம். வரேன், இந்த நம்பரை மாத்திரம் அனுப்புவாங்களாம். இந்த திரு நேருடைய தம்பிக்கு மேனேஜர் அவரை அந்த கேண்டிடேட்டை போய் சந்திச்சா அவர் இந்த முழு நோட்டை காட்டினா இவர் சொல்ற பேங்க் அக்கௌண்ட்ல பணமும் கொஞ்சம் கேஷும் 25-35 லட்சம் மொத்தமாக கேஷ் கொடுக்க முடியாது. வேலைக்கு பணம் ஆமா அதான் ஓகே. அப்படி கொடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட 150 பேர் அப்படி கொடுத்துருக்காங்கன்னு இடி அந்த கேஸ். ஆனா எல்லாருக்கும் கொடுத்தா 850 கோடின்னு போட்டாங்க. இடியுடைய எஃப்ஐஆர்ல 150 பேர் 880 கோடி வரும்னாங்க. 2538 பேருக்கும் 35 லட்சம் போட்டீங்கன்னா. அடுத்தது இவர் வந்து முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட 7.5% 10% வாங்கினார் அப்படிங்கிறாங்க. 7.5% இல்லை. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஒரு நண்பருடைய நண்பர் ஒரு முறை சந்திச்சேன் ஹோட்டலில் சாப்பிட்றப்ப. அவர் சொன்னார், இன்னைக்கு 100 ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் எடுத்தால் 53 ரூபாய் எங்களுக்கு செலவாகுது, 47 ரூபாய்க்குள்ள தான் நாங்கள் திட்டம் போடணும் அப்படின்னு. 100க்கு 50 கிட்டத்தட்ட 30% எடுத்த உடனே பார்ட்டி ஃபண்டுன்னு அமைச்சர் லெவலுக்கு போகுது. அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுக்க வேண்டியது அப்படின்றாங்க. பட் இந்த இடி எஃப்ஐஆரில் 7.5% 10% தான் 1020 கோடி. இந்த 2 எஃப்ஐஆர் இதில் இன்னொரு விஷயம் இருக்குமா, நான் சொன்னேன் இந்த மணல் கடத்தல் விஷயம் ஒரு வருஷம் யாருக்கும் தெரியாது. இடி கேஸ் போடலன்னு ஹைகோர்ட்டில் போட்டாங்க. ஆனால் இவருடைய இந்த லெட்டர் வந்து 2 வாரம் கழிச்சு முதல் லெட்டர் வந்துச்சு, திருப்பி இன்னொரு லெட்டர் லீக் ஆயிடுச்சு. இதை லீக் செய்தது முதல் குடும்பத்தின் ஆலோசனையோடு உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் அப்படிங்கிறாங்க. இன்னொரு அமைச்சர் தான். ஏன்னா இவர் வந்து முதல் வருஷம் ஒரு தடவை ஒரு பெரிய 2-3 மாசத்துக்கு ஒரு தடவை போய் குற்றச்சாட்டுகள் நடந்திருக்கு இல்லையா, இப்ப இதுக்கான தண்டனைன்றது வழங்கப்படுமா? கேஎன் நிர்மலா இதுக்கான தண்டனை ஏதாச்சும் இல்லம்மா. தண்டனைங்கிறது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் வந்து நிரூபிக்கணும். செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு வீடு கட்டுறாருன்னு அவரே ஒத்துக்கிட்டார், என்னுடைய நண்பர் கட்டி கொடுக்குறாருன்னாரு. சரியா? அந்த வீட்டு இடம் 2.8 ஏக்கர்மா. நம்ம இருக்கிற ஆஃபீஸ் 1000 சதுரடி. நம்ம செந்தில் பாலாஜி ரொம்ப சின்னதாக வீடு கட்டுறாருமா. 1,10,000 சதுரடி தான் அடிமான. 2.8 ஏக்கர். அந்த 2.8 ஏக்கர் மேலே அவருக்கு விற்றாங்க பாருங்க. அவருடைய தம்பி மாமியார் வாங்கினாங்க. 10.8 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க. ஆனால் அந்த அடிமனை பேரில் சிட்டி யூனியன் பேங்க்ல அவங்க 25 கோடி கடன் வாங்கியிருந்தாங்க. 25 கோடி கடன் வாங்கணும்னா அதனுடைய மதிப்பு பேங்க் வேல்யூர் நான் முன்னாடி அந்த தொழிலில் இருந்தால் 70 கோடி இருந்தால் தான் கொடுப்பாங்க. ஆனால் இவர் வாங்கினது 10.8. அப்போ நிச்சயமா மணி லாண்டரிங் இருக்கு. அதில் அவர் கட்டுற வீட்டுக்கு இட்டாலியன் மார்பிள்லாம் போட்டு கட்டினார்னு வந்துச்சு. இத்தனை ப்ரூஃப் இருந்தாலும் இடி நடத்துகிற கேஸில் 1.34 லட்சம் கோடி டிவிஎஸ்சி போட்ட கேஸில் அவர் வருமானத்துக்கு அதிகமாக 1.34 லட்சம் கோடி சேர்த்திருக்காருன்னு தான். ஒருவேளை இதுக்கான ஆதாரங்கள்லாம் கிடைச்சு இது வந்து சமர்ப்பிக்கப்பட்டு ஒரு தீர்ப்பு இது தண்டனைன்னு வந்தா என்ன மாதிரியான தண்டனை வந்து இதுக்கு கொடுப்பாங்க? 3 வருஷத்துக்கு அதிகமாக ஜெயில் தண்டனை கொடுத்தால் 6 வருஷத்துக்கு 3 வருஷம் + 6 வருஷத்துக்கு தேர்தலில் நிற்க முடியாது. இப்போ மேடம் சசிகலா அரசு தேர்தலையே நிற்க முடியாது. மேடம் சசிகலா வெளியில் வந்து 2027 வரை அவங்க தேர்தலில் நிற்க முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னது செந்தில் பாலாஜி கேஎன் நேரு. ஆனால் போன மாதம் 2 ரைடு போச்சுமா. ஒன்று வந்து இங்கே சென்னையில் ஆர்பெக்ஸ்னு ஒரு நிறுவனம், அவங்க 1000 கோடி ஜிஎஸ்டி ஏமாத்திருக்காங்க. இப்போ ஜிஎஸ்டி 18%ன்னா அப்போ 6000 கோடிக்கு பிஸ்னஸ் காட்டியிருக்கணும். ஆச்சா, அதே மாதிரி இங்கேருந்து எங்கே தமிழ்நாட்டுடைய நம்ம சபரிமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்டர் குமுளி, தேனி, போடி. அங்கே போடி கிட்ட திமுகவுடைய அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் அவருடைய கணவரும் வீட்டில் போய் ரெய்டு பண்ணி 5 நாளைக்கு இடி ரெய்டு பண்ணி கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு ஜிஎஸ்டி ஊழலுங்கிறாங்க. அப்போ அங்கேயும் இப்போ 5000 கோடி 10,000 கோடி. அதே தேனியில் ஒரு 8 மாதம் முன்னாடி முதல் குடும்பத்திற்கு மாப்பிள்ளை சார் 1500 ஏக்கர் எஸ்டேட் வாங்கினார். அதே மாதிரி 3000 ஏக்கர் வால்பாறையில் டி எஸ்டேட் வாங்கினார்னு வந்து. ஸோ இதை இப்போ நெருங்கிட்டாங்கன்னு தோணுது. கிட்டத்தட்ட பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் ஜெயிப்பதற்கு
மற்ற கட்சிகளை போல அவங்களும் போலீஸை யூஸ் பண்ணாங்க. ஏன்னா காங்கிரஸ் ஆட்சியில் சிபிஐயை அவங்க கேஜி டைகர் கூண்டில் எழுத்த கிளியை போல எதிர்கட்சியை நோக்கி பயன்படுத்திங்கன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுச்சு. ஸோ இதில் KN நேரு, செந்தில் பாலாஜியை தாண்டி முதல் குடும்பத்தை நோக்கி போகலாம். ஏன்னா பக்கத்தில் இருக்கிற தெலுங்கானாவில் முதலமைச்சர் மகள் கவிதாவை உள்ள வச்சாங்க, அங்கே அரவிந்த் கெஜ்ரிவால், ஜார்க்கண்டில் அந்த முதல்வரை வச்சாங்க. ஸோ அடுத்த 3 மாதத்தில் ஆதாரங்கள் தெளிவாக இருந்தால் யார் யார் கைதாவார்கள் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ தண்டனைகள்ங்கிறது நீதிமன்றத்துக்கு போய் இந்தியாவுடைய நீதிமன்றங்கள் ஏதாவது இப்போ பொன்முடிக்கு தண்டனை கிடைச்சது 1996 2001 ஆட்சிக்கு உள்ளது சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. ஸோ நீதிமன்றங்கள் மெதுவாக போகிறது, அது வேகமானோம். ஆனால் நிச்சயமாக அடுத்த 3 மாதங்கள் ஊழல் செய்தவர்கள் அதற்கு உரிய பலனை அனுபவிப்பார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் சார் இந்த வழக்கு எப்படி போகுது அப்படின்னு.